வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது 25க்கு 33ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி வீடு. சைட்டும் கிழக்கு, பில்டிங்கும் கிழக்கு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம், 3மே அட்டாச்சு பாத்தோட அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கிழக்க பார்த்த வீடோடைய டோட்டல் டைமென்ஷன் உங்களுக்கு 25க்கு 33. உங்களுக்கு பில்டிங் கீழே மேலே டூப்ளெக்ஸ் டைப்பில் 1300 ஸ்கொயர் ஃபீட்க்கு பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. லேண்ட் டைமென்ஷன் 825, பில்டிங் டைமென்ஷன் 1300 டூப்ளெக்ஸ்ன்றதால. ஸோ பார்த்துருங்கன்னா டைமென்ஷன் உங்களுக்கு ஹால் 16க்கு 11, போர்ட்டிகோ 15.6 × 11.6, கிச்சன் 10x8, பெட்ரூம் குபேர மூலையில். இது 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10, அட்டாச்சு 6x5. கீழே ஒரு குபேர மூலை 10க்கு 10, 5.6 × 4. மேலே இருக்கிற தேர்ட் பெட்ரூம் 10க்கு 10, 6x5 அட்டாச்சு பாத். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டிஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருவோம். சம்ப் உங்களுக்கு 6000, செப்டிக் டேங்க் 6000, ஒயரிங் ஃபினலக்ஸ் ஒயரிங், சுவிச்சஸ் ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ், சானிடரி ஃபிட்டிங்ஸ், பேரிவர், போர்வெல் 150 ஃபீட்க்கு நம்ம போட்டிருக்கு. 65ல இங்கே வாட்டர் சோர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஓவர்வியூ பார்த்துட்டு இந்த பில்டிங் எப்படிலாம் பண்ணப்பட்டது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம். டைம் சீக்வன்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம வாங்குகிற பணம், வீடு எல்லாமே எப்படி மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனும் உங்களுக்கு இருகூர் லொக்கேஷன். இருகூரை பற்றி நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். கோயம்புத்தூர்லேயே சிங்கானூருக்கு அடுத்த ஸ்டாப் 4.9 கிலோமீட்டரில் சிங்கானூர்லேருந்து இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருந்து எஸ்எஸ்எம் வேர்ல்ட் ஸ்கூல் 8 கிலோமீட்டர், டைடல் பார்க் 8.7 கிலோமீட்டர், உங்களுக்கு ஜெயேந்திரா சிபிசி ஸ்கூல் 3.1 கிலோமீட்டர், பிரிட்ஜ்வுட் ஐசிசி ஸ்கூல் 2.1 கிலோமீட்டர். ஸோ ஒரு பிரைமான லொக்கேஷன். இருகுற கார்பரேஷனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த வீடு எப்படிலாம் நம்ம பண்ணியிருக்குங்கிறத ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், பேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 அடிக்கு நல்ல பிளிங்க் பீம்லாம் கொடுத்து, நல்ல ஸ்ட்ரக்சர், காலம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்து எப்படிலாம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரெட் சாயில், உங்களுக்கு இந்த பூமி ரெட் சாயிலாக இருக்கிறது நல்லது. வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குது. ஸோ எல்லா வகையிலும் இந்த பெஸ்ட்டானது. வீட்டோட பேக் வியூ, சைட் வியூ எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ பிரிக் ஒர்க்கில் நல்ல ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரோடு கட்டப்பட்டது. சில் லெவல், லிண்டர் லெவல், ரூஃப் லெவல் இது எல்லாமே ஜூம் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ராம்கோ சிமெண்ட்ஸால் பண்ணப்பட்ட பில்டிங். வீட்டோட சைடில் ஒயிட் பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததை விட வீடு முடியும் போது எவ்வளோ வீடுகள் ஆயிருக்குங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், செங்கலில் கட்டப்பட்ட செங்கல் கட்டடம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் செங்கல் இருக்குது. ஒயிட் பிரிக்ஸ், ரெட் பிரிக்ஸ், மெஷின் பிரிக்ஸ், சைடில் ஒயிட் பில்டிங். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பேஸ்மெண்ட் போட்டதுக்கும் இப்போவும் இந்த ஏரியா உங்களுக்கு இருகூரில் ரொம்ப ஒரு மெயினான லொக்கேஷன். ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங், ஈஸ்ட் ஃபேஸிங் சைட். ஸோ எல்லாமே இன்னும் ஃப்ரண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் கூட இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல கேட்டுக்கெல்லாம். ஸோ எல்லாமே இன்னும் க்ளீனிங் ப்ராசஸ் கூட இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் கிளைண்ட் ரீச் நிறைய இருக்கிறதால நமக்கு இதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அவங்களுக்கு பார்க்கிங் போர்ட்டிக்கோ 15.6 × 11.6. ஸோ காரை தாராளமாக நிறுத்திக்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷனும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பில்டிங் ப்ரைஸ் அண்ட் லேண்ட் ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால சீக்கிரமாக ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பண்ணப்பட்ட வீட்டை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுங்கள். ஒயரிங் உங்களுக்கு ஃபினோலெக்ஸ் ஒயரிங் இதெல்லாமே ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளோட வீடியோ லென்த் ரொம்ப லென்த்தாக போகுன்றதால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி பாருங்கள். நிறைய டேட்டாஸ் இருக்குது போடுறதுக்கு, நமக்கு டைம் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கிளைண்ட்டுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக அந்த மெட்டீரியலை பார்க்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. நார்த் ஈஸ்ட் ஜலமொழியில் உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்கு. வாட்டர் போர்வெல் உங்களுக்கு தண்ணி தொட்டியும் உங்களுக்கு ஒரு 6000 லிட்டர் கேப்பபிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்க்கிங்க்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ், உங்களுக்கு செட் பேக் ஏரியோ இருக்குது. ஃப்ரண்ட்க்கு உங்களுக்கு மெயின் டோர் டீக்குட்ல ஃபினிஷ் பண்ணப்பட்டு 7 கோர்ஸ் உங்களுக்கு வார்னிஷ் அண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எட்டி பிராண்டில் யூபிவிசி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஜெர்மன் டெக்னாலஜிஸ் ப்ரொஃபைல்ஸ் யூபிவிசி
ஸோ வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். மெயின் டோர் பாருங்கள் எவ்வளோ கிளிட்டரிங் எஃபெக்டோட நம்ம டீக்குட்டில் நல்லாவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. வாங்க இப்போ ஹால்குள்ளே போவோம். ஸோ இந்த ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x11. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி மாடலர் டிவி யூனிட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லைட் எஃபெக்ட்ஸும் சீலிங் லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு மாடல் டிவி யூனிட்டுக்கான உங்களுக்கு பேஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கவே வீடோட ஹால் எலிவேஷன் நல்லாவே இருக்குது. ஹாலோடைய டைல்ஸும் பார்த்தீங்கன்னா 4x2 செராமிக் கிளாசி டைல்ஸ். உங்களுக்கு அந்த வுட் எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஹாலோட என்ட்ரன்ஸோடைய மாடலர் டிவி யூனிட் வீட்டோட எலிவேஷன் ரொம்ப நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபிலாம் லெக்ராண்ட் பிராண்ட்ஸ் இதெல்லாமே ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். இன்ஜினியரிங் குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதில் சேஃப்டியில் எலக்ட்ரிக்கல் இது எல்லா விஷயங்களையும் ரொம்ப சேஃபாகவே மெட்டீரியலை பிளான் பண்ணுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹால்லேருந்து நம்ம மொத்தம் 3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒவ்வொரு ஆக்சஸாக நம்ம பார்ப்போம். இந்த ஹாலில் இருக்கிற எஃபெக்ட் பாருங்கள், பிரைட்னஸ் எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, வடக்கு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது. ஸோ வீட்டோட என்டையர் ஹவுஸும் நல்ல பிரைட்னஸ் இருக்குது. சுவிச்சஸ் ஜிஎம் மாடுலர் சுவிச்சஸ் மாடல் நம்பர் 9. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூ கேன் ஜூம் இட் நவ். ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஒரு ஃபயர் ஏரியாவுக்கு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்லேருந்து நம்ம போகிறது வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை கிச்சனுக்காக நம்ம போயிருக்கோம். இப்போ நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் கிச்சன். ஸோ உங்களுக்கு கிரானைட் டேபிள் டாப் பிளாக் டென்ஸ் பிளாக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு. கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு செல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஜன்னலும் கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ கிச்சனுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஜன்னல் வெளிச்சமாக இருக்கணும். ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு பேக்லேயும் செல்ஃப் இருக்குது. பேக்கில் நமக்கு எப்போவுமே வாஸ்துப்படி நம்ம வெயிட் கொடுக்கணும். ஸோ அதுக்கான செல்ஃப் ப்ரொவைட் கொடுக்கப்பட்டிருக்கு. பேக் சைடில் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வடக்கு பக்கம் உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிழக்கு பக்கமும் அக்வா கார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 5 இடத்துல சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. 20 ஆம்ப்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹெவி டியூட்டியாக நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள், வித்தவுட் லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். சமைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா கிச்சன் நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஈவன் தோ பவர் இல்லைனாலும் கரண்ட் இல்லைனாலும் நல்லா பிரைட்டாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபயர் ஏரியாக்குள்ளே போவோம். இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் அண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மேலேயும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 இடத்துல நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஸோ செகண்ட் ஆக்சஸ் நம்ம உள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேர மூலை. ஸோ இது ஒரு குபேர மூலையோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு வந்திருக்கும். ஆர்சிசி லேப் ஷெல்ஃப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. தெற்கு மேற்கு 2 பக்கமும் ஜன்னல் இருக்குது. டபுள் சைடில் உங்களுக்கு கலர் எஃபெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லைட் சயன் கலர் ரொம்ப நல்லாவே பிரைட்னஸ் எடுத்து கொடுக்குது. அந்த ஃப்ளோரிங்க்கும் உங்களுக்கு டைல்ஸ் உங்களுக்கு செராமிக் கிளாசிக் டைல்ஸ் எவ்வளோ கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத் இருக்குது. ஸோ 3 பெட்ரூமுமே நமக்கு அட்டாச் பாத் தான். அட்டாச் பாத்தோட டிஜிட்டல் டிசைன் டோர் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சுக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டேப் மட்டும் இல்லை, கிளாசெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாஷ் பேஷன் முதற்கொண்டு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ பிராண்ட் உங்களுக்கு வால் மிக்சராக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் பிராண்ட் தான். உங்களுக்கு டைல்ஸும் உங்களுக்கு 2 பக்கம் டிஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைல்ஸ் ஹைலைட் அண்ட் ஷேடோ. ஸோ வால் மிக்சர், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், கார்னர் வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் இந்த அட்டாச் பாத்குள்ளே இருக்குது. நல்ல ஒரு வெளிச்சம் வர அளவுக்கு வென்டிலேட்டர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம அப்படியே நம்ம ஆக்சஸ்க்குள்ளே ஃபயர் ஏரியாக்குள்ளே ஹாலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹால்லேருந்து நம்ம தேர்ட் ஆக்சஸ் நம்ம பார்க்கலாம். இன்வெர்டர் பாயிண்ட் அண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நமக்கு கீழே இருக்குது. ஸோ ஸ்பேஸை நல்லாவே இன்ஜினியர் டிசைன் பண்ணுவார். சரி வாங்க நம்ம மேலே போவோம் மாடிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டெப்பின் ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே SS 304 ராட்ஸ். ஸோ இங்கே மேலே ஒரு லான்ச் ஹால் இருக்குது. ஸோ
இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கிறது காரணம் இந்த லான்ச் ஹால் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பெரிய வென்டிலேட்டருக்கான யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்கு. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் உங்களுக்கு எமிட் பண்ணதுங்கிறது. ஸோ இந்த வீடு 3 கோட்ஸ் பட்டி பார்த்து உங்களுக்கு பெயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் ஏரியாவில் 3 ஆக்சஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் சவுத் வெஸ்ட் குபேரம் மூலைக்குள்ளே நம்ம போயிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 10. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம், மேற்கு தெற்கு 2 பக்கமும் ஜன்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம்க்கு அட்டாச் ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னர் ஷெல்ஃப்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னர் ஷெல்ஃப்ஸ் வந்து நமக்கு புக்ஸ், சில கிஃப்ட்ஸ் மாரிலாம் புக்ஸ் வச்சுக்கலாம். ஷெல்ஃப்ஸ் நமக்கு ட்ரெஸ் அண்ட் எல்லாமே நமக்கு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டாச் பாத்துக்குள்ளே நம்ம போயிருக்கோம். செகண்ட் பெட்ரூமில் அட்டாச்சு பாத். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கீழே சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டான பேரிவர் ஃபிட்டிங்ஸ் தான். உங்களுக்கு வால் மிக்சராக இருக்கட்டும், கார்னர் வாஷ் பேஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான். ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. டைல்ஸ் உங்களுக்கு எல்லா 3 பாத்ரூமும் அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லே பண்ணியிருக்கிறதால க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் பெயிண்டிங் செலவும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டியை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ப்ரைஸ் 63 lakhs. 3 பெட்ரூம், கிழக்கு பார்த்த சைட்டு, ஒரு கிழக்கு பார்த்த பில்டிங். ஸோ இருகூருங்கிறது நம்ம சிட்டியோட ஆக்சஸ். கார்பரேஷன் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 37 டவுன் பஞ்சாயத்தாக இருக்கும்போதே அதில் தான் அதிகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கோம் இருகூரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம்லேருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபயர் ஏரியா. ஸோ ஃபயர் ஏரியாவிலும் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செகண்ட் லான்ச் ஹால் தான். ஸோ இங்கே ஃபயர் ஏரியாவோட 3rd ஆக்சஸ்குள்ளே நம்ம போகிறோம். இது வந்து 3வது பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் 10க்கு 10. ஸோ இங்கேயும் உங்களுக்கு பிங்க் அண்டு ஆஃப் ஒயிட் காம்பினேஷனில் கொடுக்கப்பட்ட கலர் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஆர்சி ஸ்லாப் 2 சைடும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்சி ஸ்லாப். ஸோ நமக்கு ப்ரொவிஷன் நல்லாவே பண்ணிக்கலாம். செல்ஃப்ஸ், இன்னர் செல்ஃப்ஸ் அண்ட் செல்ஃப்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது பெட்ரூமுக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்க காரணம். ஸோ எப்போவுமே என்ஜினியர் அந்த வென்டிலேஷன் அந்த ஏர் சர்க்குலேஷன் இது எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அண்ட் ஆல்சோ சேஃப்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம்குள்ளே நம்ம வந்திருக்கோம். 3rd பெட்ரூமோட அட்டாச் பாத்குள்ளே நம்ம போயிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃப்ளோர்லேருந்து எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு கிராஜுவலி லைட், மீடியம், ஆஃப் டோனாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், அங்கேயும் எல்லாமே உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. சார் ஒரு சிலருக்கு வந்து இந்த 63 lakhs இந்த வீடு இந்த அளவுக்கு இல்லை, எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 1.67 சென்ட்ஸில் 1.9 சென்ட்ஸில் எங்களுக்கு 2 BHK 47 lakhs, 54 lakhs, 63, ஸோ 74 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இங்கே கால் பண்ணுங்கள், க்ரீன் ஹோம்ஸை கால் பண்ணுங்கள். உங்களுக்கான லோன்ஸ் ப்ரொவிஷனும் SBI, இந்தியன், கனரா எல்லாமே உங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். லீடிங்ஸ் 14 பேங்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த 3வது பெட்ரூம் உடைய அட்டாச்சிலேருந்து இப்போ நம்ம வெளில வரோம். ஸோ அந்த ஃபயர் ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ரூம்ஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வெளியில் இருக்கிற டெரஸும் உங்களுக்கு டைல்ஸில் லே பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கிராஜுவல் எஃபெக்டோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சாண்டல் எஃபெக்டில் வுட் எஃபெக்டில் இருக்கிறது டைல் இது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு எஃபெக்ட். சேஃப்டி வைஸ் டேம்ப் நமக்கு வராமல் உள்ள தண்ணி சீப்பேஜஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு அழகு மட்டும் இல்லை, சேஃப்டியும் தான். உங்களுக்கு ஹேண்ட் ரைல்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸஸ் இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் 304 அதான் நான் இப்போ ஏரோ மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 2 தண்ணி சின்டெக்ஸ் டேங்க்ஸ் எதுக்காகனா நல்ல தண்ணிக்கு போர்வெல் ரெண்டுமே வாட்டர் டெக் பிராண்டில் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ க்ரீன் ஹோம்ஸ் கஸ்டமர் ஆல்ரெடி வீடு வாங்கினவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் ஹோம்ஸை அணுகுங்கள். உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பில்டிங்கும் பண்ணி தரலாம். ஸோ
கோயம்புத்தூரில் அதுவும் சிங்கானல்லூருக்கு பக்கத்துலேயே நமக்கு இருகூர் இது போல் இடம் லொக்கேஷன் வீடுகள் நிறைய ஃபில் ஆகிட்டே இருக்குது. முன்னே இருந்த அளவுக்கு வேக்கண்ட் லேண்ட்ஸே இப்போ இல்லை. ஸோ நிறைய வீடுகள் ஃபில் ஆகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு பிடிச்ச டிசிஷன் நல்லபடியாக எடுங்க. நல்ல மெட்டீரியல், நல்ல லேண்டு, நல்ல லொக்கேஷன், டிடிசிபி சைட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக டெசிஷன் எடுங்க. எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கடவுள் கொடுக்குற ஒரு வாய்ப்பை சீக்கிரம் அந்த வீடை ப்ரொசஸ் பண்ணுங்கள். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் வைஸ் நம்ம டேட்டாஸ் நிறைய கொடுக்கலாம், டைம் கான்சியஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய உங்களுக்கு வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடுன்றதால கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. டேட்டாஸ் கொடுக்குறதா நிறைய கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.